ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் டெக்கீஸ். இப்போ நம்ம வந்து ஒரு அழகான ஃபோட்டோ ஃப்ரேம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கோம். அந்த நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிக் மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. அந்த கார்னரில் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி அதை பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு நியூஸ் பேப்பர் ஸ்டிக் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எவ்வளோ தேவையோ அவ்வளோத்துக்கு ஸ்டிக் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து 3 ஸ்டிக் வந்து செலக்ட் பண்ணி 3 ஸ்டிக்காக வந்து நம்ம சேர்த்து ஒட்டி வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டிக்காக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சா? இதே மாதிரி எல்லாமே செட்டாக எடுத்துருங்க. 3 ஸ்டிக்காக பேஸ்ட் பண்ணி செட்டாக எடுத்து வச்சுருக்கோமா. அதில் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நாங்கள் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கோம். உங்களுக்கு என்ன கலர் பெயிண்ட் வந்து பிடிச்சிருக்கோ அந்த கலர் பெயிண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாத்துலேயுமே வந்து பெயிண்ட் வந்து அடித்தாச்சு. இப்போ வந்து இந்த பிக்சரை தான் நம்ம ஃப்ரேம் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்றத லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கேற்ற மாதிரி அந்த எந்த பிக்சர் பேஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற சைஸில் ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. அதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அந்த ஃபோட்டோவை அதில் பேஸ்ட் பண்ணிக்கிறோம். நீங்கள் என்ன ஃபோட்டோ வேணும்னாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது நாங்கள் வந்து ஒரு ஹெக்ஸகனல் ஷேப்பில் வந்து ஃப்ரேம் செய்ய போகிறதுனால கரெக்டாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறோம் நியூஸ் பேப்பர் ஸ்டிக். நீங்கள் வந்து எந்த ஷேப் பண்ணுறீங்களோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி வச்சு காமிக்கிறோம். அப்புறம் க்ளூவில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ரிமைனிங்காக இருக்கிற வேஸ்ட்டாக இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஃப்ளார் பண்ணுறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் சீட்டை வந்து 3 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் சின்னதாக ஒரு மார்க், ஒரு அரை வட்டம் மாதிரி ஒரு சின்ன மார்க் பண்ணிக்கோங்க. அதை நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணும்போது ஒரு அழகான ஃப்ளவர் நமக்கு கிடச்சிரும். அதை இன்னும் வந்து அந்த இதழ்கள் வந்து நீட்டாக வர்றதுக்காக கொஞ்சமாக எல்லா இதழ்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பென்சிலோ இது மாதிரி ஸ்டிக் ஏதாவது வச்சு அந்த இதழ்களை வளைச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து ஃப்ளார் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதே மாதிரி வேறு ஃப்ளார்ஸும் கலர்ஃபுல்லாக எந்த கலரில் வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இது பேஸ் ஃப்ளார் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இன்னொரு சின்னதாக இன்னொரு ஃப்ளார் கூட செஞ்சுக்கோங்க. அதை இது மேலே பேஸ்ட் பண்ணிக்கலாம். எப்போவுமே கீழே இருக்கிற ஃப்ளார் வந்து கீழே பார்த்தும் மேலே இருக்கிற ஃப்ளாரோட இதழ் வந்து மேலே பார்த்து இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. பாருங்கள், அதுக்கு மேலே அழகுக்காக ஒரு முத்து கூட பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம 4 ஃப்ளவர் செட் செஞ்சுருக்கோம். அதை வந்து இந்த ஃப்ரேமில் எங்கே பேஸ்ட் பண்ணுறோன்னு காமிக்கிறேன். இதை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரேம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் பல வீடியோஸோடு உங்களை திரும்பியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய் ஃப்ரெண்ட்ஸ் டெக்கீஸ்.